நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டவர். நல்லவராக இருக்கிற அப்படின்னா நமக்கு கோடி சொத்துரும் ராஜா. நன்மை செய்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னா நமக்கு கோடி சொத்துரும் ஐயா. இந்த கர்த்தர் உண்டு பண்ணினால் என்னை மகிழ்ந்து கழிவுற கடவுன்னு சொல்லுவார். யானை தேவன் எங்களுக்காக முன் குறித்தபடினால் நமக்கு நன்றி ராஜா. உடைய சமூகத்தில் வரவும் அப்போ அவருடைய நாமத்தை மயப்படுத்த முடியாமல் தேவன் எங்களுக்கு பாராட்ட நல்ல கிருபைக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சொல்லுங்கள் ராஜா. இதனாலும் தோப்பனே நீ தந்த நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சபை ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துறையா. நான் கொடுத்த ஆராதனை குழுவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆராதனை ஆண்டு பொறுப்படுத்த நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றி, பாடல் பிள்ளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே பல்லோகத்திலும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே கூடாது கூடி துதிரமே ஆண்டு துதித்து பாடி ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. இந்த பூலோகத்திலும் ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமாக ஆண்டவரே உடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தி என் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. நான் ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறாப்பா. நான் அதை முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் அதை முழுவதும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து துதிக்க நம்மெல்லாம் உங்கள் குருவிக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் பேச நல்ல பிதாவே ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எழுந்து ராஜன் தாவீதில் உள்ள வாக்குக்குட்டில் ஒன்றிலே கன்னி மாதா பாதம் தன்னை முன்னணியில் வைத்தாரே என்ற பாடலை பாடி நாம் ஆராதனை கடைசியாக அவர் எழுந்து ராஜன் தாவீதில் பாடி மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்பட்ட சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.
கர்த்தரே தேவன் என்றும் அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எடுத்துவார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு சித்தம் கொண்டீர், எங்களை அழைத்து வந்தீர், எங்களை கூட்டி சேர்த்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை ரட்சிப்பதற்காக வானம் விட்டு ஆண்டவரை பூமி வந்த தேவகுமாரன் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வந்த மேசி ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னத தேவகுமாரன் ஆண்டவரே, மனுஷனானீர் ஆண்டவரே, மாம்சத்தின்படி ஆண்டவரே தாவீதின் வம்சத்தில் ஆண்டவரை பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவசுதன், தேவகுமாரன் ஆண்டவர் நாங்கள் கண்ணார கண்டு விசுவாசத்தினால ஆண்டவரே அறிக்கை செய்து உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் தாழ்த்தினது போல ஆண்டவரே, கீழ்ப்படிந்தது போல நாங்களும் உம்மை பின்பற்ற ஆண்டவரே, தேவரின் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கினீர் என்று பாடுவது போல எல்லாவற்றிலும் உம்மை பின்பற்ற ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போனது போல நாங்களும் வாழ கர்த்தரை கிருபை தாருங்க ஆண்டவரே. கர்த்தரை கிருபையும் பலத்தையும் சுகத்தையும் தாருங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, பாடுகிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் அவர்களும் மகிமைப்படுத்த ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. இசை கருவியை வாசிக்கிற ஆண்டவரை இதை பொறுப்படுத்தி செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிகளை தாழ்த்துடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோட கேமரா ஆஃப் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உட்கார்ந்து சமையல் கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. டிசம்பர் வந்தோடனே நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் நாட்கள் இல்லையா? இந்த நாளில் தேவன் நம்ம கிருபியாக இந்த நாட்களை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கோயில் ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குரிய வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் முதல் பாடலாக பாடி ஆராதிக்க போகிறது கிறிஸ்துமஸ் இன்று வந்ததை மகிழ்ந்து பாடுவோம், உலகில் வந்த தேவனை போற்றி துதித்திடுவோம் என்ற பாடலை நம்ம பாடி ஆராதிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லும் போது ஒரு காரியத்துக்காக யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செய்தி வருவது நல்ல செய்தியாக இருக்கும். இந்த நாளிலும் நாம் அனைவரும் அவருடைய பிறப்புக்கு பழைய காலத்தில் காத்திருந்தாலும் நமக்கு நல்ல செய்தி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
இரட்சகராய் பூமியிலே உதித்தார், உலகில் உதித்தார் இருளை போக்கவே. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் உதித்தது. அன்பு கர்த்தர், இருள் என்னும் பாவத்திலிருந்து மக்களை இருளை போக்கி ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக இழைக்கோல் எடுத்து வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் அல்ல பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லையா, இந்த நாளிலும் அந்த இருளை போக்கி நமக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தால் எண்ணி பிள்ளைகள் 2வது பாடலாக விண்ணையும் மேன்மையும் விட்டு உன்னையும் என்னையும் தேடி மண்ணில் பிறந்தார் என்ற பாடலை பாடும்போது அதற்குரிய வேத பாடத்தை சிஸ்டர் விமலா சுந்தர் வந்து வாசிப்பார். வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18 முதல் 23 முடிய உள்ள வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்.
ஹalleluya. பதில் சொல்லியிருக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென் சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்க கண்டி ஆமென் கேள்வியாக இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. முதல் பாடலாக பிறந்தார் 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 நம் இயேசு என்று பிறந்தார். நள்ளிரவில் மாட்டுத் தொழுவத்தில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தார். ஹalleluya. அன்று மந்தைகள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது, மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்திருந்த போது அவர் மிகவும் பயந்தார். அப்பொழுது தேவதூதன் சொல்கிறார், இதோ அவர்கள் நோக்கி பயப்படாதவர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என நற்செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹalleluya. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது யாருக்கு மகிழ்ச்சி? நமக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து கிடந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவளை ரட்சிப்பதற்கு, நம்ம ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கர்த்தரின் பேரே. அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன் சொல்கிறது? லூக்கா 19 மாறா சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ஹalleluya. பாவிகளை ஆகிய நம்ம ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அது பெரிய சந்தோஷமான செய்தி. அந்த சந்தோஷமான செய்தியை நாம் பாடி ஆராதிப்போம். அதுக்கு ஆமாம் சார். மூன்றாவது பைபிள் ரீடிங் ராஜகுமார் வந்து வசனம். மூன்றாவது வேதபாகம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை. லூக்கா 1 27 முதல் 33 வரை. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார் என்பது.
காணிக்கை பாடல் பாடப்படும். ராக்காலம் பெத்லெகேம் என்ற பாடலை பாடும்போது கத்திரிக்கிற காணிக்கை சமாதானம் போதும். படைத்த காணிக்கைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளின் மாலை வேளைக்காக உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் ஆண்டவரே பாட தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தரை துதித்து ஆண்டவரே நீ தந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இடத்திலும் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது தேவனை துதித்து ஆடல் பாடலோடு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடி உம்மை ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அதை போல அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிற போது ஆண்டவரே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதப்பா. கிழக்கிலிருந்து அன்றைக்கு சாஸ்திரிகள் என் ஆண்டவரை பார்க்கும்படியாக வந்தபோது ஆண்டவரே அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது ஆண்டவரே. என் ஆண்டவராய் கண்டபோது பொன் வெள்ளி தூப வர்க்கத்தை படைத்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் ஆண்டவரே. அதை போல இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்கென்று படைத்திருக்கிற இந்த காணிக்கையை என் தேவன் அங்கீகரிக்கும்படியா நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மன உற்சாகத்தோடு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததை போல ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டும் ரட்சித்தீர் என்று சந்தோஷம் எங்களுக்குள்ளே வருகிற போது ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது ஐயா. ஆண்டவர், இந்த வேளையில் இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை காணிக்கையாக படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்பேறிய நாமத்தில் ஜெபம் கேளும். அன்பிறக்கும் இருந்த பரலோகத்தின் தந்தையே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அருமையாக நமக்கு இந்த நாட்களில் தேவன் தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பரலோகம் எவ்வளோ மகிழ்ந்து கழிப்புறோம் இல்லையா? ஹல்லேலூயா. பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அறிவிப்புகள் கடைசியெல்லாம்
அடுத்த வாரம் நம்முடைய ஆராதனை உங்களுக்கு தெரியும். செகண்ட் வீக்கு கம்யூனியன் ஆராதனை நடைபெறும். ஊரில் பாஸ்டர் அலெக்சாண்டர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு கம்யூனியன்லேருந்து செய்தியை தருவார்கள். அதற்கு அஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த உற்சாகம் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் 12ஆம் தேதி வெள்ளி கிழமை நம்முடைய கோயில் வந்து அகமை சர்ச்சை சென்று 2 பாடலை பாட இருக்கிறார்கள். கோயில் உள்ள அனைத்து மெம்பர்களும் தயவுசெய்து லீவை அரேஞ்ச் பண்ணி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் நம்முடைய சபைக்கு நம்முடைய ஃபேமிலி சிங்ஸாக சொல்ல வந்து 2 பாடலை பாடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 17ஆம் தேதி நம்முடைய ஆராதனை ஃபேமிலி சிங்ஸ் சர்வீஸாக இருக்கும். அதற்காக பேர் கொடுக்கிறவர்கள் நான் கமிட்டியில் கேட்டு நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணுன்ற சாமியில் கேட்டு சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் பேரை கொடுக்கலாம். கொடுத்து எல்லோரும் அதில் நீங்கள் பாடி ஆண்டு நாமத்தை மயப்படுத்துங்க. ஏன்னா இது நமக்கு கொடுத்த ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். கடைசி நாட்கள் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியில் சென்று விடுறாங்க. நமக்கு அருமையான தேவன் இவ்வளோ பெரிய நம்ம இந்திய தேசங்கள் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லை. ஆனால் இங்கே அந்த நல்ல பாதுகாப்பை தந்து அவருடைய நாமத்தில் வந்து நம்ம 1 கோடி அவர் நாமத்தை கொண்டு கிருபை செய்திருக்கிறார். ஆக அவருக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி பாட எல்லாரும் உற்சாகப்படுங்க. எல்லாரும் பாடி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 17ஆம் தேதி நம்முடைய முடித்த பிறகு கேரன் டவுன்ஸ் நாங்கள் பைக்கில் நினைச்சிருக்கிறோம். அது எப்படின்னு நாங்கள் கேட்டு அதுக்கு அடுத்த வாரம் அறிவிக்கலாம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த சுத்தமாக கேரன்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நாளைய தினம் கழித்து வெள்ளிக்கிழமை நம்ம பாசிட்டிவ் ப்ரேயர் இருக்குது. பாசிட்டிவ் ப்ரேயர் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அந்த சுத்தமாக நாட்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் பயங்கர செக்கிங்கெல்லாம் இருக்குது. அதனால் நமக்கு மியூசிக் இல்லாமல் நம்ம வந்து ஜெபித்து பாடி ஜெபித்து செல்லாமல் நினைக்கிறேன். உற்சாகமோடு கடைசி இந்த வருஷத்தில் கடைசி நமக்கு பாசிட்டிவ் ப்ரோக்ராம் தந்திருக்காரு. நிச்சயமாக நிறைய பேருக்கு சாட்சி சொல்ல இந்த டைம் கொடுக்கப்படும். அந்த வருஷத்தில் நமக்கு சில நன்மைகளை சாட்சியாக சொல்லலாம். அதற்காக எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். இன்னொரு உங்களுக்கு தெரியும், நம்ம ஒத்துக்கிறமான செய்தி சாண்டி அம்மா துபாயில் வைத்து மரணமடைந்தார்கள். அவருடைய பாடி ஊருக்கு கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அவர்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கும் சும்மா ஷைனிக்கும் ஆதரவு கொடுக்கணும். அந்த கருத்தில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அருமையாக ஜீவனை ஆசையில் சுவாசத்தை தந்திருக்கிறாங்க. அப்படி மேலான கிருபை கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே நமக்கு அந்த கிருபை சுவாசத்தை அந்த தேவனுக்கு நம்ம கோடி நன்றி செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு தெரியும். கடந்த நாட்களில் நைஜீரியாவில் அந்த 103 பிள்ளைகள் படிக்க பிள்ளைகளை கூட கடத்தி செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஆண்டு பெரிய ஒரு கிருபை தந்திருக்கிறேன். அதனால் நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஜெபித்து தாங்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை நமக்கு தருகிறாங்க. பர்த்டே கொண்டாடுற பேரை வாசிக்கிறேன். அவங்களை வாசித்த பிறகு வினிஷ்குமார் காட்சி வைப்பாங்க. 6/12/25 சாட்டர்டே மிஸ்டர் சாலமன் ஜெஸ்டன் அவர்கள், மிஸ்டர் ஜே அருள்சேகரன் அவங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 7/12/25 சண்டே மிஸ்ஸஸ் லலிதா சந்திரகுமார், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜெய் சந்திரகுமார் அவங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 9/12/25 டியூஸ்டே மிஸ் டயானா ஜெபஸ்லின், டாக்டர் மிஸ்டர் ஜெபஸ்லின் ஈவன்ஸ் அவங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறார்கள். வாழ்க்கை பாடப்படும்போது வினிஷ்குமார் ஜெபிக்கும்படி கேட்கிறோம்.
சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மனுக்குலத்திற்கு விடுதலை பெற்று தந்த அன்பின் நல்ல தேவனே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த தொழுகை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலும் பிறந்த நாட்கள் மூலமாக, திருமண நாட்கள் மூலமாக புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. தாயின் கருவிலே தோற்றுவிப்பதற்கு முன்பதாகவே எங்களை குறித்து ஒரு பிரத்யேகமான ஒரு நோக்கத்தை கொண்டு எங்களை இந்த உலகத்திலே கொண்டு வந்தீரே அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த நாள் வரையிலும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து உம்முடைய அற்புதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் பாதுகாப்பினாலும் அன்பினாலும் எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களிலிருந்து குணமாக்கி பிராணனை அழிவுக்கு மீட்டு விலக்கி ஆண்டவரே, நன்மையினால் வாயிலை திருப்தியாக்கி கழுகை போல சத்துவத்தை கொடுத்து கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாக விளங்க, உமக்கு பயந்து வாழ, அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையும் புத்தாண்டும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம செய்தியை கடந்து செல்லலாம். செய்திக்கான வேதமானத்தை சிஸ்டர் கிறிஸ்டியா அவர்கள் வாசிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை முன்னிட்டு செய்தி கொடுக்கும்படியால் தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 to 18 வரையிலும். Matthew chapter 2 verses from 2 to 18. பக்கம் 4, புதிய பாட்டு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூட்டி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போடத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏதோரிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய்
கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்றார். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஆமீன். இயேசுவே மகிமை. தேவ செய்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பு அந்த பாடல்களை பாடி நாங்கள் உண்மை துதித்து உண்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த மேலான தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் கடந்து செல்கிறோம். வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி அடியுடைய கண்களை திறந்துள்ளோம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடும் ஆண்டவர் பேசும் இடைவிடும். எல்லா துதியும் மன மகிமையும் ஈரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. டிசம்பர் சீசன் வந்தாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி, அது சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு அப்படியே வந்து நம்மை நிறைத்து விடுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் ஒரு மகிழ்ச்சியின் ஒரு செய்தியாக நமக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் திருத்துவத்தின் 2ஆம் நபர் மனு உருவெடுத்து உலகத்தில் அவதரித்தார் என்பது இந்த உலகம் மறுக்க முடியாது, சரித்திரமே அறியக்கூடியது. ஏனென்றால் திருத்துவத்தின் 2வது நபர் மனு உருவானார். இந்த உலகத்திலே வந்து பாலனாய் நம்மை போல அவர் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். நம்மை மண்ணில் இருக்கிற நம்மளையும் மறுபடியுமாக விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். ஏனென்றால் அதைத்தான் வேதம் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர் விண்ணுலகத்திற்கு அழைக்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்துமஸை நாம் அநேகர் எல்லாரும் கொண்டாடுகிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்துவை உள்ளத்தில் அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியோடு அவரை கொண்டாடுகிறார்கள் என்பதா என்று சந்தேகக்குறியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் களியாட்டுகளும் குடியும் வெறியுமாய் இப்படிப்பட்டதான கிறிஸ்துமஸ் பண்டிகைகளே நாட்களிலே கொண்டாடுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் அதை ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி, சமாதானம் அவைகள் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவமரியாதையை கொண்டு வருவதற்கு ஒரு விருப்பமே அவர் இல்லை. லூக்காவிலே காணப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு நற்செய்தி. ஏனென்றால் நமக்கு மட்டுமல்ல, அவருக்கு மேற்குக்கும் கிழக்குக்கும் எல்லா தேசத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியா இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிழக்கிலோ மேற்கிலோ பிறக்கவில்லை, மத்திய கிழக்கிலே பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் உலகத்திலே வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவர் நாம் ஒருவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும்
இந்த உலகத்திலே கெட்டு போனதில்லை. அவர்களை அவர் மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருக்கிறார். பாடுகள் நிறைந்த உலகம்தான், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நிறைந்த உலகம்தான். அது மத்தியிலும் அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே மகிழ்ச்சியினாலே நிறைக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவரை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் வாசித்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பானது அது ஒரு மனிதர்களால் உண்டானதல்ல, தீர்க்கதரிசிகளாலே முன்பாகவே அறிவித்த வார்த்தையின்படிதான் அவைகளெல்லாம் நடந்தேறின என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அமர்மையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளிலே உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அதுதான் மிகுந்த மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. அதைத்தான் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு மலர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். எல்லா வெளிப்பாடுகளும் பழைய ஏற்பாட்டில் என்னவைகளை எல்லாம் சொல்லி வைத்தாரோ, தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூறினாரோ, அவைகள் தான் புதிய ஏற்பாடிலே நடந்தேறின என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறக்கும் இடத்தை பிரதான ஆசாரியரும் வேதவாரரும் மீகாவின் புத்தகத்திலிருந்து அந்த ஏரோது ராஜாவுக்கு கண்டுபிடித்து சொன்னதை நாம் இந்த வேதத்தின் மூலமாய் நாம் அறிய முடிகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி வேதம் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவருடைய இயேசுவினுடைய வருகை, பிறப்பு, அதை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. மரியாளையும் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு யோசேப்பு இரவில் தப்பி சென்றது ஓசியா தீர்க்கதரிசியினுடைய வெளிப்பாடு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யோரோவின் மரண பரியந்தம் அங்கே இருந்தாள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஓசியாவிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தான் எல்லா வெளிப்பாடுகளும் அது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. குற்றமில்லா பாலகன் துண்டிக்கப்பட்டது எரேமியா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. அதைத்தான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுவதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. ஆண்டவருடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாடிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவிலே வாசித்து பாருங்கள். 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேதத்தின் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஒன்பை ஒன்றா எல்லாவற்றையும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி விருத்த சேதனம் பண்ணும்படி குழந்தை இயேசுவை மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்தில் கொண்டு வந்தார்கள்.
ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் தேவாலயத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் காணிக்கைகளை படைத்தார்கள். என்ன விருத்த சேசனம் செய்ய எந்த காரியங்கள் அவருக்கு சொல்லப்பட்டதோ அவைகளின்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24வது வசனத்தை பார்க்கும்போது, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உற்பவிதற்கு முன்பே தேவதூதனால் சொல்லப்பட்டிருப்பதையே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் படியே அவருடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தருக்கு என்று இயேசு கிறிஸ்துவை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவரை நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் அவருடைய மரியாளுக்கு அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறவையாவது 2 புறாக்குஞ்சுகளாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு அற்புதங்கள் எல்லாம் அற்புதமாம். ஆண் வித்தின்றி ஒரு கன்னி ஒரு குழந்தை பெறுவது உலகத்திலே சொல்லக்கூடாத ஒன்றாய் நாம் காணப்படுகிறது. ஏனென்றால் இறைவன் மானிடர் ஆனால் அது சிந்திக்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிற அருமையானவர்களே, அவிசுவாசத்திற்காக ஒரு ஆலயக்குரு சகரியா என்ற ஒரு ஆலயக்குரு ஊமையாக்கப்பட்டது கேள்விப்படாதது. மறுபடியும் பார்க்கிறோம், பிள்ளை இருந்த சரியான இடத்திற்கு ஒரு நட்சத்திரம் ஞானிகளை வழிநடத்தினது ஒரு ஆராய முடியாத ஒரு காரியமாய், அதிசயமான காரியமாய் காணப்படுகிறது. ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்திலே காணுவதில்லை. இன்னும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏனென்றால் வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு அவருடைய சமூகத்திலே அவருடைய வேதத்தின் மூலமாய் நமக்கு ஒரு கிடைக்கிற பாக்கியம் ஒரு பெரிய நித்திய ராஜ்யமாய் நமக்கு காணப்படுகிறது. சகரியாவின் வாய் திறக்கப்பட்ட போது சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு யோவான் மற்றும் ஏசியாவின் ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக மகிமையான வார்த்தைகளை பேசினான். அதை நாம் பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாமம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு கீழ்ப்படிதல் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை நாம் முழுவதுமாக நம்புவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையில் தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமா தான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் ஆசரிக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் காணப்படுவோம். ஒரு வார்த்தைகளை தியானிப்போம். உலக காரியங்களிலே நாம் ஈடுபடுவது, உலகத்திலே நாம் கிறிஸ்துமஸ் என்றாலே புதிய உடுப்பு, நல்ல ஆகாரம், இவைகளெல்லாம் உண்மையாக தேவைதான். ஆனால் அதற்கு மேலாக பலவிதமான காரியங்கள், களியாட்டுகள், பலவிதமான குடிப்பழக்க வழக்கங்கள் காரியங்களுக்கு நாம் விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, அவரை நாம் முழுவதுமாக பற்றிக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புவோம். அருமையானவர்களே, இன்னும் நாம் விட்டி செல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னும் சிமியோன் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய ஒரு சிமியோன் அநேக விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். குழந்தையானது ஒரு தொட்டில் இருக்கும் போதே தொழுமரத்தை பற்றி இந்த சிமியோன் சொல்லப்பட்டதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்காகவும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி,
அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேல் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி அதே போல அந்த காரியம் நடைபெற்றது. அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள், அவரை குத்தினார்கள், அவரை ஈட்டியால் அறைந்தார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் இந்த சிமியோன் அப்படியே அந்த வெளிப்பாடு மூலமாய் சொல்லுகிறதை வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். இன்னும் ஒரு விதவை, 84 வயதாகிய ஒரு விதவை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 7 வருஷம் புருஷனோடு ஒரு வாழ்க்கைப்பட்ட ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானிவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். ஞானிகள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னணிக்கு விரைந்தோடிய மேய்ப்பரின் மகிழ்ச்சி பெருக்கை யாரால் வர்ணிக்க முடியும்? அருமையானவர்களே, தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன முன்பு மேய்ப்பர்கள் ஒருவரும் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் மாறுங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருந்த பிள்ளையையும் கண்டார்கள். இந்த செய்தி, பெத்லகேமின் செய்தி எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசத்தம் பண்ணினார்கள். எல்லா இடங்களிலும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தெரியாத, இயேசு என்றால் யார் என்று சொல்லாத அநேக ஜனங்கள் காணப்படுகிறது. அவர் இந்த இடத்தில் இல்லை, வேறு இடத்திலே போய் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய கேள்விப்படாத எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் நம்முடைய தேசங்களில் கூட 2000 வருஷம் ஒரு முதல் நூற்றாண்டிலே உள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சுமந்து சொந்த தோமா நம்முடைய உலகத்திலே வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் நிறைந்த இந்திய தேசம். எல்லா இடங்களிலும் இயேசுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமாம் அருமையானவர்களே, புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுவோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிடைக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுவோம். அவர்களிடத்திலிருந்து தான் நமக்கு மீட்பு உண்டாகிறது, அவரிடத்திலிருந்து தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. உலகம் தராத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றும் அழிந்து போகக்கூடிய காலத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களை, தொடர்ந்து நம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மகிழ்ச்சியான நாட்களிலும், துக்க நேரத்திலும், கஷ்ட நேரத்திலும், பாடுகள் நிறைந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போவோம். அவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் போட்டிட்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருப்போம். அப்பொழுது நமக்கு ஆண்டவர் அவர் தருகிற அந்த சமாதானத்தை, அவர் தருகிற உலகம் தராத அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமர்களே, கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்து உம்முடைய பாதத்தில் அமர எங்களுக்கு கிருபை கொடுத்து உம்முடைய வேதத்தை ஆண்டவர் நாங்கள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மிலே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மை நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு உம்மிலே நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விடாது இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து இல்ல காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் மகிமை நீரே எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி கேட்க கிருபை செய்தார். கர்த்தரின் பிள்ளை கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை அருமையாக கர்த்தரின் பிள்ளை மூலமாக வெளிப்படுத்தினார். நாட்களில் நம்ம இந்த தேசத்தை பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் என்றாலே விசேஷமான கொண்டாட்டம் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு நாட்களும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இயேசு அறியாத ஜனங்கள் அநேகம் உண்டு இந்த உலகத்தில். இயேசு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாத நற்செய்தி, அவங்களுக்கு இந்த நற்செய்தி கடந்து வரும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். அதற்காக எல்லாரும்
இன்னும் எண்ணி பிரகாசிக்கணும் அடுத்த விஷயம். நான்காவது பாடலாக விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்புமிக கொண்டேன், அதன் காரணம் என்னவென்று கேட்டேன், இயேசு மானின் ஆனார் என்று அறிந்தேன். விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், தேவப்பாலன் இயேசுராஜன் அவர் பாதம் பணிகிறேன் என்ற பாட புகழப்பட்டிருப்பார். மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போய், இதோ அவள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த சிரத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. அவள் நட்சத்திரை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அது தாயாகி மையனையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை படித்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளை தூளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த நாள் நாமும் கூட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவருக்கு காணிக்கையாக படைப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வோம். நான்காவது பாடுவதற்கு முன்பாக வேதபாடம் வாசிக்க கேட்கலாம். சிஸ்டர் லதா பிரிச்சு வந்து அதாவது பாட்டுக்குடியதை படித்து வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். Oh,
பாடலாக விண் ஜோதி மின்ன வாந்துதல் பாட நம்மை மீட்க பிறந்தார் ஏழை கோலமாய் மரியின் மடியே தேவன் மனிதனானார். The fifth Bible reading is taken from the Gospel of Luke, chapter 2, verses 13 to 19. Luke chapter 2, verses 13 to 19. And suddenly there was with the angel a multitude of the heavenly host praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. And it came to pass, as the angels were gone away from them into heaven, the shepherds said one to another, Let us now go even unto Bethlehem, and see this thing which is come to pass, which the Lord hath made known unto us. And they came with this haste, and found Mary and Joseph, and the babe lying in a manger. And when they had seen it, they made known abroad the same which was told them concerning this child. And all they that heard it wondered at those things which were told them by the shepherds. But Mary kept all these things and pondered them in her heart. Amen. Praise be to the Lord. Glory in the
கருமையா நானும் நம்ம பாடின போது நிறைய காரியங்களை பார்த்தோம். நாமத்தை குறித்து பாடணும், அவருடைய நாமத்தை நம்ம குறித்து பாடணும். என்ன நம்ம நாமத்தை குறித்து நம்ம பாடணும்? ஒரு ஆலோசனை கருத்த இம்மானுவேல், சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர் என்று கூட நம்ம பாடணும். அவர் அதிசயமான அன்பு கர்த்தர் பிள்ளை. அவருடைய ஒரு பிறப்பு அது அதிசயம், அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம். தாவீதுராஜ் கர்த்தாவே அவரை போல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் உமக்கு ஒப்பானவர், உமக்கு நேரான யார் கர்த்தாவே என்று சொல்வதை நான் வாசிக்கலாம். ஏன்னால் அவர் அதிசயமான கருத்து நாட்களும் நம்முடைய சபையில் கூட அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். காலையில் பிள்ளைகள் பாடி அவரை ஆராய்த்த போது அவர் அதிசயமான காரியங்களை செய்தவர். அவருடைய நாமம் மகிமைப்பட்டபடினால் அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதில் ஒரு சில கூட நம்முடைய கரங்களை தட்டி அந்த நாமத்தை மேற்படுத்தி அவர்களுக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அணிந்த கீபோர்டு கொடுங்க. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து தான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய எந்த ஊழியங்கள் நம்ம செய்தாலும் அங்கே இயேசப்பா முன்னிறுத்தி அவர் மூலமாக தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் இங்கே இருக்கிறார், தேவ தூதர்கள் இங்கே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், பிதாவாகிய தேவன் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கே சகல கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் எல்லா நன்றிகளையும் நம் உள்ளத்தில் ஆனத்திலிருந்து முதலாவது அவருக்கு தெரிவிப்போம். அடுத்தபடியாக நம்முடைய சரீரம் மிகவும் அழகாக செயல்பட வேண்டும் என்றால் கண்ணானது அதனுடைய வேலையை செய்ய வேண்டும், கையானது அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். மொத்த உடல் உறுப்புகளும் அதனுடைய வேலைகளை சரிவர செய்தால் தான் அது கூடிய அந்த சரீரம் நன்றாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடிகிறது. இதே போல இந்த ஆலயத்திலே அழகான கொயர் இந்த நாளிலே நாங்கள் பாடுவதற்கு சபையில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பல விதங்களில் பல கோணங்களில் இருந்து எங்களுக்கு அருமையான உதவிகளை செய்து தந்திருக்கிறீர்கள். எல்லாம் சேர்ந்து தான் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பாடல் மூலமாக அதை நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம். முதலாவது நமது சபையின் பிரசிடென்ட் டாக்டர் கிறிஸ்டஸ் அவர்கள் மனைவி அவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கொயர் நாங்கள் பிராக்டிஸ் தொடங்கின நாள் முதல் அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரதர் அவங்களுக்காக ஜபிக்கிறேன், பேருக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த நாளில் கூட அவர்கள் ஜபத்திலே தாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் சார்பிலும் அருமையான பாடல்குழு சார்பிலும் எனது வாழ்த்துதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின்னதாக நமது அருமையான பிரதர் ஆபிரகாம் அவர்கள் மிகவும் அருமையாக நம்ம ஆலயத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லத்திலே நாங்கள் இந்த கொயர் பிராக்டிஸ் செய்வதற்கு அவர்களுடைய இல்லத்தை திறந்து தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. மட்டுமல்ல, சில நாட்களில் நான் கீபோர்டு எடுத்து வைக்க அங்கே போகும்பொழுது அவர்கள் அழுது ஜபிக்கிறதை நான் வாசலுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு அருமையான பிரதரை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆலயத்திற்காக, ஆலயத்து காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய அருமையான அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார்பிலும் சபையின் நம் மக்கள் ஒவ்வொரு சார்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து உழைக்கும் பிரதர் தேவாமலி, பிரதர் ராஜன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னும் அதனோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய நமது எல்டேஸ் அனைவருமாக சேர்ந்து முப்புரி நூல் அராது என்று சொல்வார்கள். நம்ம சபையில் பாஸ்டர் போன பிறகு
இவர்கள் எல்லாரும் இணைந்து செய்யும் பொழுது நாம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாரும் இணைந்து நாம் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது. எங்கள் கோயிலிருந்து என்ன காரியங்கள் கேட்டாலும் எல்டேஸ் அதை எங்களுக்கு செய்து தருகிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கோயில் சார்பிலும் மற்றும் சபையின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பிரதர் எமி அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க அடிக்கடி என்னை சில புத்திமதி சொல்லி என்னை தேற்றுவார்கள். வின்சென்ட், நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்க வேண்டும். என்ன டேலண்ட் தந்திருக்கிறாரோ பாட முடியுமா, நம்மளால் எவ்வளோ உற்சாகம் பாட முடியுமா அப்படி பாட வேண்டும். நம்முடைய பெஸ்ட்டு. ஒரு பைபிள் வேர்ஷனை படிக்க முடியுதா, உற்சாகமாக மிகவும் படி. கீபோர்டு வாசிக்க முடியுமா, நம்முடைய எக்ஸலண்ட்டை கர்த்தருக்கு காட்டணும். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. காயினும் ஆபேலும் 2 பேருமே காணிக்க படைத்தாங்க, நல்ல காரியம் தான். ஆனால் ஆபேல் காணிக்கையை ஏன் எடுத்துக்கொண்டார், அவன் பெஸ்ட்டை படைத்தான். அவ்வளோதான். நம்முடைய பெஸ்ட்டை எப்போ நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னை எப்படி என்கரேஜ் பண்ணிட்ட அருமையான எமியனாவுக்கும் கர்த்தருடைய சார்பிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை சார்பிலும் கோயர் சார்பிலும் நான் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக இந்த நாளில் பாடிய கோயருக்காக நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. சங்கீதம் 98:4 பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அருமையாக எல்லா பிராக்டிஸிலும் வந்து அவர்கள் தங்களுடைய வேலையின் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்க வேண்டும் என்று உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஊழியத்தை அருமையாக செய்து இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை அருமையாக செய்கிற கோயிலில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அருமையான குழந்தைகள், சிபிஎஸ்சி குழந்தைகள் நம்மத்திலிருந்து பாடுகிறார்கள். அவர்களையும் சிபிஎஸ்சியிலிருந்து அனுப்பி விட்டார்கள். சிஸ்டர் மஞ்சு மற்றும் ரிச்சர்ட் பிரதர் அவர்கள் சேர்ந்து இந்த பிள்ளைகளை அனுமதி தந்து கர்த்தருடைய நாமத்தை பாட வைத்திருக்கிறார்கள். பாலர்கள் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே அருமையாக அவருடைய நாமம் நியமிக்கப்பட்டது. அதை பெற்றவர்களும் அந்த பிள்ளைகளை உற்சாகமாக கோயிலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்திலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எனது மகன் ஜெபரி சாமுவேலுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் பாடுவதற்கு மிகவும் உறுதுணையாக அந்த கீபோர்டை வாசித்து உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய சபையில் ஒவ்வொரு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அந்த பிள்ளைகள் வெளியே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும். ஏன்னா வருங்கால சபை பிள்ளைகளுடைய கரங்களில் தான் இருக்கிறது. அருமையாக கீபோர்டை வாசித்து எங்களுக்கு உதவி செய்த மாஸ்டர் ஜெபரி சாமுவேல் அவர்களுக்கும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சபை சார்பிலும் அருமையான கோயர் சார்பிலும் வாழ்த்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக ஆடியோ அமைத்து தந்த வில்சன் அண்ணன் மற்றும் சாய் பிரதருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு மைக்களை வைத்து அவர்கள் நேர்த்தியாக எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு ஊழியம். நாங்கள் எவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினாலும் அந்த ஆடியோ உங்களுக்கு வந்து சேரவில்லை என்றால் அது அருமையாக இருக்காது. அதை எவ்வளவு டேலண்டாக வைக்க முடியும்னு பார்த்து கவலை வராமல் அருமையாக வைத்து தந்த எங்கள் அருமையான அண்ணன் வில்சன் அவர்களுக்கும் அதை ஒத்துழைப்பாக இருக்கிற சாய் பிரதருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் டெக்கரேஷன் செய்து அருமையாக நம்மை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள். இது பிரதர் சுந்தர் மற்றும் சாமியல் அண்ணா அவங்க சேர்ந்து இந்த காரியங்களை இன்னும் டேனி பிரதர் மற்றும் நிறைய அந்த ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து அவர்கள் அருமையாக டெக்கரேஷனை செய்து இந்த மேடை அலங்கரித்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை செய்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் அவிரதமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் சாமுவேலுக்கு அண்ணனுக்கு ஸ்பெஷலாக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன தேவைகளை கேட்டாலும் அந்த எல்டர்ஸ்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள். மற்றும் இந்த நாளிலும் ஃபுட்டு காரியங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டீம் ஒர்க்காக அவங்க வந்து செய்கிறார்கள். அந்த காரியங்களை எல்லா காரியத்தையும் சபையை நேர்த்தியாக நடத்தி இந்த ஒழுங்கு காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்குற அருமையான அண்ணன்
அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்த டைமில் கொஞ்சம் ஏழையராக போக வேண்டியிருந்தது இந்தியாவுக்கு. ஆனாலும் இந்த கோயில்கள் எல்லாம் நேர்த்தியாக நடத்தித்தர வேண்டும் என்ற காரணத்துக்காக நம்மோடு இருந்து அயராமல் உழைக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துயை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறதாக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற அருமை பிரதர் டேனி அவர்களுக்கும் மற்றும் சாமுவேல் சாய் பிரதர் அதற்கு உதவி செய்தார்கள். இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பேர் சார்பிலும் சபையின் சார்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். சிஸ்டர் மஞ்சு அவர்களுடைய டீம் அந்த காரியத்தை செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் அதிகமாக அந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி சபையின் சார்பிலும் பேர் சார்பிலும் வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பேர் சார்பிலும் இன்னும் சபை சார்பிலும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் சப்போர்ட் செய்து ஜெபித்து இந்த ஆலயத்தை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள், பேரையும் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இந்த வீடியோ நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நம்ம ஊரில் உள்ள நிறைய பேர் பார்ப்பாங்க. அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானம் சந்தோஷமும் இந்த வீடியோ ஃபீச்சர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைப்பதாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். மட்டுமல்ல, ஊரிலிருந்து என்னுடைய சித்தப்பா பால்ராஜ் அவர்கள் சித்தி அவர்களும் அவர்கள் பெயர்கள் எல்லாம் நமது ஆலயத்துக்காகவும் நம்ம பெயருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மச்சான் மிஸ்டர் ராஜா அவர்கள் அந்த பேர் ப்ராக்டிஸ் நடக்கிற நாளெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். கர்த்தர் தாமே அந்த ஊழியத்தை செய்த அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நாளிலே இந்த கேண்டில் லைட்டை பார்க்குறீங்க. அதை நமது பெயரில் சிஸ்டர் ஸ்வீட்டி சந்தர் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்த சகோதரியும் கர்த்தர் அவர்களாமல் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களையும் வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி யாருக்காவது நன்றி சொல்ல விட்டிருந்தாலும் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் கெஸ்டாக வந்திருக்கிற அருமையான எங்களுக்கு நண்பர்கள், குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பேர் சார்பிலும் சபை சார்பிலும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி அதை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இந்த புக்கை அழகாக அதை காட்டி பார்த்தீங்களா, அழகாக பிரிண்ட் போட்டு இந்த கடின உழைப்பை செய்திருக்கிறாங்க. சிஸ்டர் பத்மா அவங்க தான் இதெல்லாம் டைப் பண்ணி மற்றும் கிறிஸ்டோவர் பிரதர் இவங்க கடின உழைப்பு நிமித்தம் இந்த பாடல் இந்த டைப்பிங் ஊழியத்தெல்லாம் செய்து ப்ரொஜெக்டர் ஊழியத்தெல்லாம் செய்துட்டுருக்கிறாங்க. இந்த பெரிதான ஊழியத்தின் மூலம் கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கும் சபை சார்பிலும் பெயர் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தரின் பிள்ளை, ஒரு காரியம் அது சக்ஸஸ் ஆக வேண்டும் என்றால் அல்லது அது ஆசிரியம் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு பின்னால் செயல்படுகிற நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம சபையில் செபிக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. நம்ம சபை ஆராதனைக்காக, நாட்டில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக செபித்து தாங்கிற அநேக சகோதரிகள் உண்டு. அநேக சகோதரர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் மினிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம சபையில் எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம இன்னும் காண முடிச்சது. ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தான பெரிய திட்டை செய்திருக்கு. அதனால் சபையில் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலையும் அவனுக்கு பரலோகத்தில் தேவனுக்கு இருக்கிற நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வாதம் கூறிக்கொள்கிறேன். கடைசி நம்ம முடிவு வந்திருக்கிறோம். பாஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து நமக்கு கடைசி ஜெபத்தையும்
அழைச்சி வந்து நம்ம ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ்லான் வல்லல தேவ சமூகத்திலே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தந்த இதயத்தோடு ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். அநேகருக்கு கிடைக்காத சிராக்கியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அழைத்து கொண்டு கிருபாசனத்திலே வரும்படியான ஒரு பெரிய கிருபையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எங்கள் அன்பாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளின் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக திரு சபையாய் கூடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாட ஆமை ஆராதிக்க உயர்த்த மகிமைப்படுத்த இருந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளின் கர்த்தாவை கொயராக இணைந்து உம்முடைய பிறப்பின் நன்னாளை ஆண்டவரை பாடல் மூலமாக ஆண்டவரே அறிவித்துக் கொண்டிருந்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த கொயரை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே உடைய நாமத்தின் மகிமைக்காக கொயரை கர்த்தர் ஆமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அந்த எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக பொருளாதாரமாக மனநிலையில எல்லா நிலையிலும் ஆமை கொயர் ஆமை ஆமை உறுப்பினர்களை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அதே போல நல்ல வார்த்தையை கொண்டு வந்த பிறப்பு நற்செய்தியை கொண்டு வந்த அருமையான அன்பு சகோதரருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தாரில் இணைந்து ஒருமித்து ஆண்டவரை பாடின ஆராதித்த உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தின திரு சபைக்காக உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் பேரு பேராய் குடும்பம் குடும்பமாய் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியம் இந்த திருச்சபை இந்த இடத்துல கர்த்தரால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட அநேக ஆத்மாக்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய இந்த ஆலயத்தினுடைய எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை நாட்களை ஆண்டவரை சபை சிறப்பாக கொண்டாட அவருடைய மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய பிறப்பின் நன்னாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு கொண்டாட எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாற்றி எல்லா தேவைகளையும் சந்தித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி உடைய நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்யப்பா. இந்த திருச்சபை வழி நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரையாவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கிருபை பெருகட்டும். உடைய நாமத்தை மேம்படுத்தும். வருகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் புது வருட ஆராதனை உடைய நாமத்தின் மகிமைக்காய் மாற கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்புள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்ட தாழ்மையா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தும் இந்திய சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் விசேஷமாக திருச்சபை குடும்பங்களோடும் இந்த பாடி கர்த்தரை மையப்படுத்தின பேரோடும் குடும்பங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இந்த ஊழியங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.
ஹல்லேலூயா. தேவன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து வச்ச நமக்காக தாவீதில் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் நம்மோடு கூட இருப்பதாக சமாதானத்தோடு போய் வருவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவே வாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவே வாரும். Dashing through the storm, and I want hearts open flame. O'er the hills we go, loving all the way. Bells on bumper ring, making spirits bright. What fun it is to ride and sing and swing song tonight. How Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. the horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank and then we got upset.